சிவா ஒரு 10 வயசு பையன். அவனோட ஆசை ஒண்ணுதான் குடும்பத்தோட நேரம் கழிக்கணும். ஆனா அவன் அம்மா ஒரு கம்பெனில வேலை பார்த்திட்டு இருக்காங்க. அவன் அப்பா ஒரு சிறிய வியாபாரம் நடத்துறாங்க. கடை திறக்கிறதுல இருந்து ராத்திரி மூடுற வரைக்கும் வேலைதான். இந்த ஊழியத்துல அவங்க வீட்டுக்கு நேரம் தர முடியாமலேயே போயிடுது. அவனோ தினமும் பக்கத்து வீட்டு குழந்தைங்கள பாப்பான். அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து சிவாவுக்கு ஒரு வலி இடுக்கிக்கிறது. ஏன் நம்ம வீட்டுல மட்டும் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க என்ற எண்ணம் தினமும் மனசுல விரியுது. ஒரு நாள் அவன் அம்மா அப்பாவோட சேர்ந்து இருந்த போதே கேட்டான், அப்பா அம்மா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அவங்கள ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏண்டா திடீர்னு கேக்குற? அது ஒரு சின்ன கணக்கு தான். சொல்லுங்க, சொன்னான் சிவா பொறுமையா. அவங்க சொன்னாங்க, மொத்தமா மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். சிவா கணக்கு போட்டான். அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் தானே? அவன் பையிலிருந்து சிறு உண்டியலை எடுத்தான். அதில் இருந்த 2,000 ரூபாயை எடுத்து காட்டி சொல்லினான், இந்தாங்க, இந்த 2,000 ரூபாய் நாளைக்கு என்கிட்ட நேரம் செலவிட முடியுமா? அந்த வார்த்தைகளுக்கு அவன் அப்பா அம்மா நெஞ்சில ஒரு விசில் அடிச்ச மாதிரி ஆனது. அந்த நேரம்தான் அவர்கள் உணர்ந்தார்கள், பணம் எத்தனை இருந்தாலும் ஒரு குழந்தையோட மனநிறைவு வாங்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு அன்பா அருகில் இருக்க முடியாம போனதாலதான் அவன் இது கேக்குறான். அந்த நாளுக்கு பிறகு அவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடாம பிள்ளையோட நேரம் செலவிடணும்ங்கிறதையே முக்கியமா எடுத்துக்கிட்டாங்க. அன்பு, நேரம், சேர்ந்து வாழும் சந்தோஷம், இவங்கதான் வாழ்க்கையோட உண்மையான செல்வம். மறக்காம நிலாச்சோறு கடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.